எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது, எதெல்லாம் சாதகமா இருக்கு, எதெல்லாம் சாதகமற்ற தன்மையில் இருக்கு, அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும், நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதம் தடைகளை தகர்த்திருந்து ஒரு சில வாழ்க்கையை சில முன்னேற்றங்கள் நீங்க பார்க்கறதுக்கான விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி சனி சூரியன் சேர்க்கை ராசிக்குள்ள இருக்கனால சில சாதகமற்ற விஷயங்களும் இருக்கும். சரிங்களா? அது என்னன்னு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கும். இந்த மார்ச் மாதம் கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமாயிருக்கார். 4ஆம் இடத்துல குரு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கு. சரிங்களா? படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். ஏன்னா கடந்த காலங்களில் இந்த ஜென்ம சனியில நிறைய பேருக்கு அந்த படிப்புல ஒரு தடைகளை கொடுத்துருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துருக்கும், கவன சிதறல்களை கொடுத்துருக்கும், நிறைய பேருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கும். சரிங்களா? ஏன்னா சனி ராசிக்குள்ள இருக்கும் போதே ஒரு மெத்தனம் வந்துடும், ஒரு மந்தத்தன்மை வந்துடும், ஒரு சோம்பல்தனம் வந்துடும். ஸோ ஒரு ஒரு சாப்டர் படிக்கலாம்னு எடுத்தா கூட நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி தள்ளி தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் கடந்த காலங்கள்ல. ஏன்னா சனினாவே ஒரு மந்தக்காரகன் தான். சரிங்களா? அவர் ராசிக்குள்ள இருக்கும் போது மந்தத்தனத்தை ஈஸியா கொடுத்துருவாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி படிக்க முடியும்? சரிங்களா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல ஆர்வத்தை தூண்டும். இப்படியாக படிப்புல ஒரு கவனத்தை ஈடுபாடு சார்ந்த விஷயங்களை குறைச்சிருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஓரளவுக்கு வந்து உழைச்சி கண்டிப்பா படிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா படிப்பீங்க. சரிங்களா? படிச்ச எக்ஸாம் நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ படிப்பு ரீதியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உறுதியா உண்டு. சரிங்களா? 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம். சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் சார்ந்த விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை அமையறதுல இருந்து வந்து, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள், தடைகள் சார்ந்த விஷயங்கள் தற்போது விலகும். சரிங்களா? ஸோ மேரேஜ் ரிலேட்டடா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கண்டிப்பா வரும். சரிங்களா? அவனோட ஸ்பௌஸோ அல்லது பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கை துணையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஃபேமிலி லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தொட்டத்துக்கெல்லாம் ஒரு சண்டை வரும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த சண்டைகள் குறையும் இந்த காலகட்டங்களில். முழுமையா சரியாகாது, ஆனால் குறையும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆவது சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்க. 10ஆம் அதிபதி 5ல உட்கார்ந்துருக்கிறது ஓரளவுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் யாருக்கெல்லாம் வந்து வர்றதுல நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிலுவையில் இருக்கவோ அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா அமைந்து முடியும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய வேலை ரீதியா, தொழில் ரீதியா, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் தற்போது வெற்றி பெறும். சரிங்களா? ஏன்னா அவர் தான் 3ஆம் அதிபதி. அவர் போய் 5ல உட்காரும் போது நீங்க எடுக்கிற காரியத்தை ஜெயிச்சு கொடுக்கணும், வெற்றியை கொடுக்கணும். அவர் தான். சரி, அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஓரளவுக்கு உறுதுணையா பக்கபலமா கண்டிப்பா இருப்பார். அதே மாதிரி சோம்பல் தனம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கும்பத்துல பிறந்தவங்க கிட்ட. ஏன்னா ராசிக்குள்ள சூரியன் வருவார். சனி சூரியன் சேர்க்க ராசிக்குள்ள இருக்கு. பிளஸ் 5ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. கம்பேரிங் டு ஒரு லாஸ்ட் 6 மாசத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டங்களில் நீங்க ஓரளவுக்கு ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்னே எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ பணவரவு சார்ந்த விஷயங்கள தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் வந்து தற்போது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் சின்னதாக கிடைக்கிறது, ஒரு ஊதிய ஒரு சின்னதாக கிடைக்கிறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்கம்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாபோ அல்லது பிஸ்னஸோ சைடில் வந்து பார்க்கறது, அல்லது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஐடியாஸை பயன்படுத்தி ஓரளவுக்கு தொழிலில் வந்து ஓரளவுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் பார்க்கறது வியாபாரத்தில். ஸோ இப்படிப்பட்ட வகையில் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக சில விஷயங்கள் நீங்கள் இந்த மாதம் வந்து மேற்கொள்வீங்க.
அது உங்களுக்கு சாதகமாகவே அமைந்த முடியும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? வருமானத்தையும் நீங்கள் பெருக்கிக் கொள்வீங்க. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சிறப்பாக அமைந்து முடியும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தை 3 கிரகங்கள் சேர்ந்து பார்க்குறாங்க. சரிங்களா? குரு, சுக்கிரன், புதன். சரிங்களா? இவங்க 3 பேருமே ராசிக்கு 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளனால கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இந்த லாட்ரி, ரேஸு, பந்தயம் போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் கிடைக்கும். சரிங்களா? எதிர்பார்க்காத வகையில கைக்கு வந்து காசு வந்து சேரும். ஸோ இது போன்ற அமைப்புகளும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும். ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆயுள் ஸ்தானத்தை ஒரு 3 கிரகங்கள் சேர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பா ஓரளவுக்கு நல்ல ஒரு தேக பலம், நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை இந்த கிரக இணைவுகள் கண்டிப்பா கொடுக்கும். கிரக பறவைகள் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுல நீங்க வந்து வேலைக்காக, ஒரு உத்தியோகத்துக்காக, அல்லது ஒரு தொழிலுக்காகவோ, அல்லது ஒரு பணம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டா ஃபேவரா அமைச்சு முடியும் இந்த டைம்ல. ஏன்னா குரு வந்து 10, 12 2ஆம் இடத்தை ஒரு சேர பார்க்குறார். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நல்ல ஒரு வருமானத்தை வந்து இப்படிப்பட்ட வகையில நீங்க பெற முடியும். அப்போ அப்ராட் போறதுக்கான முயற்சிகள் வேலை ரீதியா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சு முடியும். இந்த மாதம் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 80% உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில சாதகம் இல்லாத விஷயங்களும் இந்த மாதம் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், சனி சூரியன் சேர்க்கை வந்து ராசிக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை. சரிங்களா? ராசியில சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கும் தந்தையால் பிரச்சனை அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே மனக்கசவுகளை உண்டு பண்ணி கொடுக்கறது, கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொடுக்கறது. ஸோ இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்குங்க இந்த நேரம். சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கும் போது லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு இடையே கொஞ்சம் அந்த ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அப்பப்ப நீ பெரியாளா, நான் பெரியாளா, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன், நீ சொல்றதை நான் கேட்கணும், இது மாதிரியான அமைப்புகள், இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வரும். சரிங்களா? ஏன்னா அது வந்து இந்த அமைப்பு இப்படிதான் பண்ணும். சரிங்களா? அதெல்லாம் இந்த மார்ச் மாதத்துடைய முதல் பகுதி வரைக்கும் இது நீடிக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. சரிங்களா? ஏன்னா எப்பவுமே விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அந்த வகையில பார்க்கும்போது வாழ்க்கை துணையார்கிட்ட மட்டும் கும்பராசிக்காரையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் சிறப்பான ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் ராசிக்குள்ள இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்களை தேடி வரதை விட நீங்களா தான் போய் பிரச்சனைகளை மாட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு பிடிவாத குணம், அது மட்டும் இல்லாமல் தலைகணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எட்டி பார்க்கணும் உங்ககிட்ட. ஒருத்தர் உங்களை மதிக்கலையா அவங்கள துச்சமா மதிப்பீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க அவங்கள. சரிங்களா? அவன் என்ன மதிக்கல, நான் ஏன் அவனை மதிக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல போவீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அது சார்ந்த அப்படி இருக்காதீங்க. சரிங்களா? எல்லாருமே கொஞ்சம் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. சரிங்களா? யாரு உங்களை மதிக்கலனா கூட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து நெளிஞ்சு அதாவது வளைஞ்சு கொடுத்து போங்க இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இந்த மாதத்துல மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஸோ அப்படி போகும்போது உங்களால நினைத்த காரியத்தை இந்த மாதத்துல சாதித்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்படி இல்லை நான் ஸ்டபனா தான் நிற்பேன், பிடிவாத குணத்தோட நிற்பேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதற்கான பின்விளைவுகளும் நீங்க தான் வந்து சந்திக்க நேரும். அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சனி பயிற்சிக்கான பலன்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதில் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பு வந்து தற்போது வந்து உங்களுக்கு விட்டு விலகுது. சரிங்களா? அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் கும்பத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஜென்ம சனியில லாஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துல வருதுன்னா வாழ்க்கையை வெறுத்து போகின்ற அளவுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டங்களை கும்பராசிக்காரங்க பார்த்துட்டீங்க. சரிங்களா? குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, ஒரு மாதிரி பிரச்சனையே இல்லாத கும்ப ராசிக்காரங்களே கிடையாதுங்க லாஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துல. சரிங்களா? அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்து பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். இந்த மார்ச் மாசத்துடைய கடைசியில சனிப்பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? அதற்கடுத்து சந்திராஷ்டம பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி மதியானம் 1 மணி முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி விடியற் காலை 1:15 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு, நடு இரவு. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருக்கிறதுனால கொஞ்சம் மனசு உடம்பு ரெண்டுமே ஸ்திரமா இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், சும்மா சளி, காய்ச்சல், ஜலதோஷம் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டம் அல்லது ஸ்கின் டிசீஸ் போன்ற விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். சரிங்களா? தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது மனசை வந்து ஸ்திரமா வச்சுக்கோங்க. எதிர்மறையான எண்ணங்கள் மனசுல அலைமோதும், முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நேர்மறையான எண்ணங்களை அதிகமா மனசுல வளர்த்துக்குங்க.
ஆலய வழிபாடுகள் அதிகமாக மேற்கொள்ளுங்க இந்த காலகட்டங்களில். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வேலை ரீதியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா இந்த வீடியோல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். உங்க கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.